Good afternoon, everyone. இப்போ நம்ம பார்க்க போற பாடம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 4வது லெசன் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போறோம். சரியா? இந்த பாடத்தை த கவர்மெண்ட் என்ற பாடத்தை கற்பதன் மூலம் நம்ம என்னென்ன விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும்னா மீனிங் ஆஃப் த கவர்மெண்ட், கவர்மெண்ட் என்னென்ன பற்றியும் அதே மாதிரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது மீனிங் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். கவர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வீஸ் ஏஜென்ட் ஆஃப் த ஸ்டேட், அதாவது மாநிலத்தினுடைய ஒரு முகவராக காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா the government is the entity through which the state formulates, express and realize its purpose. சரியா? அப்ப என்ன சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஒரு நிறுவனமாக தொழிற்படுது. அதன் என்ன சொல்லி பார்த்தோம்னா அரசின் நோக்கத்தை உருவாக்கி வெளிப்படுத்தி உணர்ந்து கொள்வதன் ஊடாக பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியாக தொழிற்படுது சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது form of the government. அதாவது பார்த்தீங்கன்னா there are several factors which induce the existence of a different form of the government. அதாவது சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு வகையான அரசாங்கங்கள இருப்புக்கு பார்த்தோம்னா பல்வேறு வகையான காரணிகள் பார்த்தோம்னா செல்வாக்கு செலுத்துது. அதை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் போன்ற பார்த்தோம்னா தாக்கம் செலுத்துது. However, it is difficult to have a proper classification on modern government. சரியா? அப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா ஒரு தனித்துவமாக பார்த்தோம்னா நம்ம வகைப்படுத்துறதுக்கு கடினமாக காணப்படுது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா the popular form of the government. சரியா? என்னென்ன ஃபார்ம்ஸ் காணப்படுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம்னா மொனார்கி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முடியாட்சி அல்லது மன்னராட்சி. அடுத்த அரிஸ்டோக்ரசி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபுத்துவ ஆட்சி. அடுத்த டிக்டடோர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வாதிகார ஆட்சி. அடுத்த டெமோக்ரசி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனநாயகத்துவ ஆட்சி. அடுத்தது பார்த்தோம்னா யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லி பார்த்தோம்னா ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி. அடுத்த பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாராளுமன்ற ஆட்சி அல்லது பார்த்தோம்னா ஜனாதிபதியாக காணப்படுற அந்த ஆட்சி முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம முதலாவது பார்க்க போறது மொனார்கி. சரியா? மொனார்கி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அரசாட்சி அல்லது மன்னராட்சி. அதாவது பார்த்தோம்னா ஒரு அரசன் அல்லது அரசி பார்த்தோம்னா ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதா பார்த்தோம்னா மொனார்கி என்று சொல்லி அழைக்கப்படுது. சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது அது பார்த்தோம்னா 2ஆ வகைப்படுத்தப்படுது. ஒன்று அப்சல்யூட் மொனார்கி, அடுத்தது லிமிட்டட் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி. முதலாவது பார்த்தோம்னா அப்சல்யூட் மொனார்கியை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல பார்த்தோம்னா முதலாவது அப்சல்யூட் மொனார்கி என்ன சொல்லி பார்த்தோம்னா all political authority is to be found in one supreme ruler. சரியா? அதாவது பார்த்தோம்னா ஒரு உச்ச அதிகாரம் பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்துல காணப்படுற உச்ச அதிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபரிடம் தான் காணப்படும். His authority is supreme, unlimited and self-determined. அவருடைய அதிகாரம் உச்சமானதாக காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா வரையறுக்கப்படாததாக காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா சுயமாக பார்த்தோம்னா தீர்மானிக்கப்பட்டதாக காணப்படும். அதுக்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க 14ஆம் லூயி மன்னர். அவர் தான் பார்த்தோம்னா பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தவர். அவர் பார்த்தோம்னா நானே அரசு என்று சொல்லியிருக்கிறார். ஐ எம் தி ஸ்டேட் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா மோஸ்ட்லி த ground or kinship is passed down from the one person of the royal family to another. பார்த்தோம்னா அந்த ஒரு நாட்டின் இந்த மன்னர் குடும்பத்துல காணப்படுற அந்த பரம்பரையில காணப்படுற குறிப்பிட்ட ஒரு நபரிடம் இருந்து இன்னொரு நபருக்கு தான் பார்த்தோம்னா அந்த முடி பார்த்தோம்னா பரிமாற்றப்படுதான். சரியா? அதுக்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க அப்சல்யூட் மொனார்கிக்கு உதாரணம் பார்த்தோம்னா சவுதி அரேபியா நாட்டுல பார்த்தோம்னா அப்சல்யூட் மொனார்கி, அதாவது முழுமையான ஒரு மன்னர் ஆட்சி காணப்படுது. அதே மாதிரி கட்டார், புரூனே, அதே மாதிரி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல காணப்படுது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா லிமிட்டட் மொனார்கி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா the authority is monarch is limited either by the prescription of written constitution or by the certain fundamental convention. அதாவது பார்த்தோம்னா ஜாப்பு சீர்திருத்தத்துக்கு அமைவாகவும் அடிப்படையான மாநாடுகளுக்கு அமைவாகவும் தான் பார்த்தோம்னா அந்த வரையறுக்கப்பட்ட முடியாட்சி இந்த அதிகாரங்கள் பார்த்தோம்னா தீர்மானிக்கப்படுதாம். இது 2 வகைப்படுத்தப்படுது. ஹியரிடிட்டரி கிங் ஆர் குயின் அல்லது பார்த்தோம்னா எலெக்டட் பர்சன். நம்ம ஹியரிடிட்டரி கிங் ஆர் குயின் பார்த்தோம்னா இவர் தான் பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா காணப்படுவே. இவர் எக்ஸசைஸ் பண்ணுற த நாமினல் பவர். அதே மாதிரி பார்த்தோம்னா எலெக்டட் பர்சன் பார்த்தோம்னா இவர் தான் பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்டா காணப்படுவே. இவர் எக்ஸசைஸ் பண்ணுவே ரியல் பவர். சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது லிமிட்டட் மொனார்கிக்கு உதாரணமான நாடுகள். அப்படின்னா யூகே, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளை நம்ம சொல்லலாம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தா அரிஸ்டோக்ரஸியை பற்றி பார்க்க போறோம். பார்த்தோம்னா கிரேக் மொழியில, சரியா, கிரேக் மொழியில பார்த்தோம்னா அரிஸ்டோ பிளஸ்
கிரட்டோஸ் ஈக்குவல் டு அரிஸ்டோக்ரஸி. அதாவது பார்த்தோம்னா அரிஸ்டோஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெஸ்ட், அதே மாதிரி கிரட்டோஸ் என்ன சொல்ற பவர். அப்ப அது ஈக்குவல் டு த ரூல் ஆஃப் பெஸ்ட். சரி, அதாவது பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல காணப்படுகின்ற சிறந்த ஒரு மனிதனால இந்த குறிப்பிட்ட இந்த கம்யூனிட்டி பார்த்தோம்னா ரூல் பண்ணப்படுறது அரிஸ்டோக்ரஸி என்று சொல்லியிருக்காங்க. சரியா, மெத்தட் ஆஃப் செலக்ஷன். சரியா, இந்த அரிஸ்டோக்ரஸியில அந்த குறிப்பிட்ட ஒரு சிறந்த நபர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவார்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்த். அதாவது சொல்லி பார்த்தோம்னா முக்கியமான குடும்பங்கள்ல பிறந்தவங்க பார்த்தோம்னா இந்த நாட்டை ஆட்சி செய்வாங்க. அதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா சேன் நாயக்க ஃபேமிலி, பண்டார நாயக்க ஃபேமிலி, நேரு காந்தி ஃபேமிலி பார்த்தோம்னா சொல்லலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் மெரிட், அதாவது திறமையின் அடிப்படையில பார்த்தோம்னா அந்த நாட்டை நிர்வகிச்சு கொள்வாங்க. சரியா, அதாவது பார்த்தோம்னா லெவல் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவங்களோட திறமையை வச்சு கொண்டுதான் பார்த்தோம்னா இதை தீர்மானிப்பாங்க. அடுத்த விஷயம் பேஸ்ட் ஆன் ஃபேவர், அதாவது ஆதரவின் அடிப்படையில தெரிவு செய்வாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் வெல்த், அதாவது பார்த்தோம்னா உங்கள்ட்ட காணப்படுற செல்வத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா தீர்மானிச்சு கொள்வாங்க. சரியா, அப்ப நம்ம முதலாவது நம்ம பார்த்த விஷயம் மோனார்கி, ரெண்டாவது பார்த்த விஷயம் அரிஸ்டோக்ரஸி பார்த்துறாங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வாதிகார ஆட்சி. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தால் the government of the one man who has not obtained his position by inheritance but either by force or by consent, and normally the company of both. அதாவது பார்த்தோம்னா அவருக்கான அதிகாரம் பார்த்தோம்னா பரம்பரையின் அடிப்படையில வழங்கப்படையில அவர் தன்னை ஃபோர்ஸை பாவிச்சோ அல்லது பார்த்தோம்னா மற்றவர்களுடைய சம்மதத்தின் ஊடாகவோ அல்லது பார்த்தோம்னா இந்த ரெண்டின் கலவையின் ஊடாகவோ தான் பார்த்தோம்னா தன்னை ஆட்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறார். பரம்பரையின் அடிப்படையில பெற்றுக்கொள்ள தன்னை தன்னை பலத்தை பாவிச்சோ அல்லது பார்த்தோம்னா மக்களுடைய சம்மதத்தின் ஊடாகத்தான் பார்த்தோம்னா இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரியா, இதுல காணப்படுற மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் ஃபீச்சர்ஸ் ஒன் மேன் ரூல், குறிப்பிட்ட ஒரு நபர் தான் பார்த்தோம்னா ஆட்சி செய்யணும். சரியா, நாட் ரெஸ்பான்சிபிள் டு அதர் அத்தாரிட்டி, மற்ற அத்தாரிட்டிக்கு பார்த்தோம்னா இவர் பார்த்தோம்னா பொறுப்பு இல்லை. சரியா, அதே மாதிரி பார்த்தோம்னா அவருக்கு அன்லிமிட்டட் பவர் காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, இவர் அதிகார அடிப்படையில பார்த்தோம்னா தன்னிட காணப்படுற அதிகாரத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பார்த்தோம்னா நடத்தி செல்வது சட்டத்தின் படி அல்ல. அதே மாதிரி நோ ஃபிக்ஸ் சேஞ்ச், அவர் பதவி காலம் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டா காணப்படாது. சரியா, எப்போ வேணாலும் பார்த்தோம்னா இன்னொருத்தர் தங்களுடைய பலத்தை பாவிச்சும் பிச்சுக்கொள்ளலாம். சரியா, அப்ப அவருடைய பதவி காலம் பார்த்தோம்னா நிரந்தரமாக காணப்படாது. சரியா, இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு உதாரணம் பார்த்தோம்னா முதலாவது முசோலினி, இவர் பார்த்தா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி ஹிட்லர் பார்த்தா ஜெர்மன். அதே மாதிரி இடி அமீன் தாடா, இவர் பார்த்தா உகாண்டா நாட்டை சேர்ந்தவர். அது சுஹாத்ரோ, இவர் பார்த்தோம்னா இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவர். சரியா, அப்ப நம்ம முதலாவது பார்த்த விஷயம் மோனார்கி, இரண்டாவது பார்த்த விஷயம் அரிஸ்டோக்ரஸி, மூணாவது நம்ம பார்த்த விஷயம் டிக்டேட்டர்ஷிப். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது டெமோக்ரஸியை பத்தி பார்ப்போம். சரியா, டெமோக்ரஸி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டெமோக்ரஸி இஸ் a government of the people by the people and for the people. இப்படி சொன்னவர் யாரு? ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்கேன். சரி, அது ஆஃப் த பீப்புள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்னத்தை குறிக்குதுண்டா இட் இம்ப்ளைஸ் த பிலாங்கிங்னஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் பார்த்தோம்னா மக்களுக்கு சொந்தமானது அப்படி சொல்றாங்க. அடுத்து பை த பீப்புள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த மெக்கானிசம் ஆஃப் எலெக்டிங், அதாவது பார்த்தோம்னா தேர்தல் பொறிமுறையினூடாக தெரிவு செய்யப்படுறாங்க. இந்த கவர்மெண்ட் பார்த்தா அவங்களால தெரிவு செய்யப்படுறாங்க பை த பீப்புள். ஃபார் த பீப்புள் என்ன பார்த்தா பர்பஸ் ஃபார் ஹேவிங் இட், அதாவது பார்த்தோம்னா இது மக்களுக்காக உருவாக்கப்படுது. அப்ப பார்த்தோம்னா இது மக்களுக்கு, அரசாங்கம் பார்த்தோம்னா மக்களுக்கு சொந்தமானது, மக்களால தெரிவு செய்யப்பட்டது, அதே மாதிரி பார்த்தோம்னா இது மக்களுக்கானது என்று சொல்லியிருக்கேன். சரியா, அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது டெமோக்ரஸி பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்று பார்த்தோம்னா டிரெக்ட் டெமோக்ரஸி, அடுத்தது பார்த்தோம்னா இன்டிரெக்ட் டெமோக்ரஸி. சரியா, டிரெக்ட் டெமோக்ரஸி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா people are directly involved in the government process. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம பழைய கிரேக்கத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சரியா, அதுல பார்த்தோம்னா அந்த ஸ்டேட் பார்த்தோம்னா சின்னனாக காணப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா அதுல மக்களும் பார்த்தோம்னா வரையறுக்கப்பட்டவர்களாக காணப்படுறாங்க. இதனால பார்த்தோம்னா அங்க காணப்படுற நிர்வாக ரீதியிலான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா குறைவாக காணப்படுது. அதனால பார்த்தோம்னா அவங்க என்ன செஞ்சாங்க, ஈஸியாவே பார்த்தோம்னா தங்களுக்குரிய இந்த கவர்மெண்ட்டை தாங்களே தெரிவு செஞ்சு கொண்டாங்க. சரியா, அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இன்டிரெக்ட் டெமோக்ரஸி. இன்டிரெக்ட் டெமோக்ரஸி என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தெரிவு செய்யறோம். அவங்க பார்த்தோம்னா அவங்க இந்த மக்களுக்கு சார்பாக பார்த்தோம்னா அவங்களுடைய குரல்களை எழுப்பிக் கொள்வாங்க. எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் ஹூ ரைஸ் த வாய்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பீப்புள்.
சரியா? ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எல்லாருமே போய் கவர்மெண்ட்ல தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதா தானே. இடப்பு சனத்தொகை கூட, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமும் கூட. சோ மக்களுக்காக குறித்த ஒரு நபரை தெரிவு செஞ்சு பார்த்தோம்னா, நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அவங்களுக்காக பார்த்தோம்னா குரல் எழுப்ப சொல்றோம். சரியா? அதான் பார்த்தோம்னா இன்டர்நெட் டெமோக்ரஸி என்று சொல்லி அழைக்கப்படுது. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சரியா? அதாவது பார்த்தோம்னா யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா எவ்வாறு வகைப்படுத்தப்படுதுண்டா பவர், அதாவது அதிகாரத்தை பகிர்வினூடாகவும் அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பின் அடிப்படையில் நான் பார்த்தோம்னா இதை நம்ம வகைப்படுத்திக் கொள்றோம். இந்த யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லி வகைப்படுத்துறோம். சரியா? இதுல நம்ம முதலாவது பார்க்க போறது சரியா? அப்ப நம்ம அடுத்த விஷயம் பார்க்க போறோம். யூனிட்டரி கவர்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படி என்ன இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் த சுப்ரீம் பவர் பிலாங்கிங் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா? அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த ஆட்சி அமைப்பு. அப்ப இன்டகிரேட்டட் சிஸ்டம்னா ஒருங்கிணைந்த ஆட்சி அமைப்பும் அதே மாதிரி உச்ச அதிகாரமும் மத்திய அரசுக்கு சொந்தமாக காணப்படுது. அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா, ஜப்பான், சிங்கப்பூர், யூகே, பிரான்ஸ் போன்றவற்றை சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா for administrative convenience and other consideration the government, the country may be divided into different political layers, but all authorities derive from the central government. அதாவது பார்த்தோம்னா ஒரு நிர்வாக தேவைக்காகவும் சில விடயங்களின் அடிப்படையில வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் பல்வேறுபட்ட அரசியல் பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். ஆனா பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது அதிகாரம் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தா பார்த்தோம்னா பெற்றுக்கொள்ளப்படும். சரியா? அடுத்த விஷயம் பார்த்தோம்னா ஆஹ் அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம் யூனிட்டரி கவர்மெண்ட் பார்த்தோம்னா பல்வேறுபட்ட பொலிட்டிக்கல் டிவிஷனாக பிரிபடுதான். அதுக்கு உதாரணமா ஸ்ரீலங்கால சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லி பிரிபடுது. லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா முனிசிபல் கவுன்சில், அர்பன் கவுன்சில், பிரதேச சபான்னு சொல்லி பிரிப்படுது. சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம் ஃபெடரல் கவர்மெண்ட். சரியா? ஃபெடரல் கவர்மெண்ட் பற்றி நம்ம பார்த்தோம்னா ஃபெடரல் கவர்மெண்ட் நம்ம பற்றி பார்த்தோம் என்றால் ஃபெடரல் கவர்மெண்ட் வித் டிவிஷன் பவர் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் சப்ஜெக்ட். அதாவது மத்திய அரசுக்கும் அதோட உப அலுவலுக்கும் இடையில பார்த்தோம்னா காணப்படுற அந்த பவருக்கு இடையிலான வகைப்பாடு தான் பார்த்தோம்னா வகைப்பாடு அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்று பார்த்தோம்னா லோக்கல் கவர்மெண்ட் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி ரீஜனல் கவர்மெண்ட் சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படுத்தப்படுது. சரி, இதுல பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா நேஷனல் மேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா கவனம் செலுத்துவாங்க. அதாவது நேஷனல் செக்யூரிட்டி, அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபாரின் அஃபேர்ஸ், அடுத்து இஷ்யூ ஆஃப் கரன்சி, அது முக்கியமான தேசிய விடயங்களை பார்த்தோம்னா கவனம் செலுத்திக் கொள்வாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ரீஜனல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா லோக்கல் மேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா கவனம் செலுத்திக் கொள்வாங்க. அதாவது பார்த்தோம்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா பார்த்தோம்னா கவனம் செலுத்திக் கொள்வாங்க. சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது ஃபெடரல் கவர்மெண்ட். சரியா? ஃபெடரல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா the constitution of central government is supreme. சரியா? அது பார்த்தோம்னா இந்த மத்திய அரசியல் பார்த்தோம்னா அந்த அரசியல் ஜாப் பார்த்தோம்னா உச்சமானதாக காணப்படுமா. In order to make a change in federal structure, it is needed to amend the constitution of both central and regional government. அதாவது பார்த்தோம்னா இந்த கூட்டாட்சியில பார்த்தோம்னா ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும்டா மத்திய அரசு மற்றும் ரீஜனல் கவர்மெண்ட்ல பார்த்து காணப்படுற அந்த அரசியல் அமைப்புல இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதன் மூலம் தான் பார்த்தோம்னா ஃபெடரல் கவர்மெண்ட் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு உதாரணம் பார்த்தோம்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அண்ட் இந்தியா அண்ட் கனடா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த விஷயம் பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா பார்த்தோம்னா 50 ரீஜனல் கவர்மெண்ட்களை கொண்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவில பார்த்தோம்னா 29 ரீஜனல் காணப்படுது. சரியா? அடுத்த விஷயம் பார்க்க போறது யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் இடையிலான நம்ம வித்தியாசம் பார்க்க போறோம். சரி, முதலாவது பார்த்தோம்னா யூனிட்டரி கவர்மெண்ட் பார்த்தோம்னா என்டையர் டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார்ம்ஸ் ஒன் பொலிட்டிக்கல் யூனிட். அதாவது பார்த்தோம்னா ஒரு நாட்டின் மொத்த பிரதேசமும் பார்த்தோம்னா ஒரு பொலிட்டிக்கல் அதாவது ஒரு அரசியல் தான் பார்த்தோம்னா வகிக்கப்படுது. ஆனா பார்த்தோம்னா ஃபெடரல் கவர்மெண்ட்ல இந்த பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட். அதாவது பார்த்தோம்னா மத்திய அரசு மற்றும் பிராந்திய அரசுகள் பார்த்தோம்னா அதிகாரம் பார்த்தோம்னா
அதுகளுக்கு இடையில பார்த்தோம்னா அதிகாரம் பார்த்தோம்னா பகிர்ந்தளிக்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் a supreme power and other political division exercise only the delegated power. பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு தான் பார்த்தோம்னா உச்ச அதிகாரம் காணப்படுது. ஆனா மற்ற பொலிட்டிக்கல் டிவிஷன்கள் பார்த்தோம்னா அந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரத்தை என்னது எக்ஸசைஸ் மட்டும்தான், அதாவது பாவிச்சு கொள்றாங்கன்னா அவங்களால பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் காணப்படல, அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரத்தை பத்தி பயன்படுத்தி கொள்றாங்க. ஆனா பெடரல் கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா சென்ட்ரல் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட் எக்ஸசைஸ் த பவர் கிராண்டட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் என்ஜாய் த ஆட்டோனமி வித்தின் இட்ஸ் ஏரியா. அதை பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரீஜனல் கவர்மெண்ட்டும் பார்த்தோம்னா அவங்களுக்குரிய கான்ஸ்டிடியூஷனுக்கு அரசியலமைப்புக்கு அமையமாக வழங்கப்பட்ட பவர்ஸை பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணி கொள்றாங்க. சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது அப்ப முதல்ல நம்ம பாக்குறாங்க மொனார்கி, அடுத்தது அரிஸ்டோக்ரஸி, அதே மாதிரி டிக்டேட்டர்ஷிப், அதே மாதிரி யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். சரியா? இதுல பார்த்தோம்னா பார்லிமெண்டரி கவர்மெண்ட் பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்று ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அடுத்தது பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சரியா? இந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பார்த்தோம்னா கிங் ஓ குவீன் ஓ பிரசிடென்ட் காணப்படுவாங்க. சரி, இப்ப ஸ்டேட்ல பார்த்தோம்னா நோமினல் பவர் தான் காணப்படும். ஆனா பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா முக்கிய நபர் யாரு? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் காணப்படுவார். இவர் பார்த்தோம்னா இவர் என்ஜாய் பண்ணுவேன், ரியல் பவரை பார்த்தோம்னா என்ஜாய் பண்ணி கொள்ளுவேன். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா சிங்கப்பூர், இந்தியா, மலேசியா, பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து சொல்லிக்கொள்ளலாம். சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது the main features of the parliamentary government. சரியா? இங்க பார்த்தோம்னா head of the state in exercise the nominal power. சரியா? அப்ப இங்க பார்த்தோம்னா என்னது இவருக்கு பார்த்தோம்னா பேரளவிலான அதிகாரம் தான் காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா கிளியர் அண்ட் ஸ்டேபிளான மெஜாரிட்டி பெரும்பான்மை பார்த்தோம்னா கிளியராகவும் நிலையாகவும் காணப்படும். அதே மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி காணப்படும். பார்த்தோம்னா அரசியல் ரீதியிலான ஒருமைப்பாடு காணப்படும். அதே மாதிரி ரகசியங்கள் காணப்படும். அடுத்த மியூச்சுவல் டாலரன்ஸ் பிட்வீன் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இடையில ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சகிப்புத்தன்மை வந்து காணப்படும். அடுத்த ரைட் ஆஃப் த எக்ஸிக்யூட் அண்ட் டிஸ்லோ லெஜிஸ்லேட்டிவ் காணப்படும். சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் மெயின் ஃபீச்சர்ஸ் காணப்படும். இங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் காணப்படும். அதே மாதிரி பிரசிடென்ட் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட். சரி, அங்க பார்த்தோம்னா அதாவது பார்த்தோம்னா பார்லிமெண்டரி கவர்மெண்ட்ல ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் சாரி பார்லிமெண்டரி கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தோம்னா டிஃபரெண்டா காணப்படும். ஆனா பார்த்தோம்னா இங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் காணப்படுவார். சரி, இவருக்கு தான் பார்த்தோம்னா ரியலான பவர் காணப்படும். இவர் பார்த்தோம்னா ஒரு நிலையான பதவி காலத்துல தெரிவு செய்யப்பட்டவரா காணப்படுவார். சரியா? பிரசிடென்ட் அண்ட் ஹிஸ் செக்ரட்டரிஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லெஜிஸ்லேச்சர் ஆஸ் தே ஆர் நாட் மெம்பர் ஃபார் த லெஜிஸ்லேச்சர். சரியா? அப்ப நம்ம இப்ப பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த கவர்மெண்ட் பற்றி பார்த்துட்டாங்க. சரியா? அது பார்த்தோம்னா கவர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கவர்மெண்ட் வகைப்பாடுகள் பார்த்துறாங்க. என்னென்ன வகைப்பாடுகள் பார்த்துறாங்க? ஒன்று பார்த்தோம்னா மொனார்கி, அரிஸ்டோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், அது டெமோக்ரஸி, யூனிட்டரியன் ஃபெடரல் கவர்மெண்ட், அந்த பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்க. எது உங்களுக்கு டவுட் இல்ல நீங்க உங்களுக்கு நேரடியா விசாரிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.